தளபதியோட 2 கோட்டை ஒண்ணு இருக்கு. ஒண்ணு கேரளா, இன்னொன்னு மதுரை. அங்க எவ்வளோ தாவேகா தொண்டர்கள் இருப்பாங்க. அவரு சும்மா அன்னைக்கு போனாரு அந்த பக்கமா, அப்பயே எவ்வளோ தாக்கத்த எதிர்பார்த்திருப்பாங்கன்னு பாருங்க. நான் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தேன். அன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவரும் அன்னைக்கு வந்திருந்தாரு கோயம்புத்தூர்ல. அன்னைக்கு தளபதியும் வந்திருந்தாரு. அன்னைக்கு வந்து தளபதியை பார்க்க மட்டும்தான் அந்த கோயம்புத்தூரே சம்பிச்சு போச்சு. மக்கள் இயக்கத்துல இருந்து எல்லா நலத்திட்ட உதவியும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கட்சியா வரும்போது அவங்க கண்ணுக்கு வந்து நாங்க கெட்டவங்களா தெரியும். அப்போ நாங்க நல்லவங்களா தெரிஞ்சோம். நாங்க எல்லாருமே வந்து இந்த தடவை தளபதி பிறந்த நாளைக்கு மரக்கண்கள் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி நாங்க இறங்கணும். அந்த பேனர் வந்து அவங்களுக்கு கார்பரேஷன்ல போயிட்டு பர்மிஷன் வாங்க சொல்லி காவல்துறை அண்ணன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போனா அவங்க கார்பரேஷன்ல இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ருவாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது. ஆனா வச்சதுக்கு அப்புறம் காலையில வந்து அதை எடுக்க சொல்றாங்க. அது ஏன்னு எங்களுக்கு புரியல. அதே மாதிரி ஒரு மத்த கட்சி வந்து அதே ரோட்ல பேனர் எல்லாமே வைக்கிறாங்க. அப்ப அவங்கள எடுக்க சொல்ல மாட்டாங்க. பசங்க எவ்வளவு ஆசைப்பட்டு வச்சிருப்பாங்க அந்த பேனரு. 8க்கு 60 அண்ணா நகர் முதல்ல வச்சிருக்கோம் நாங்க அந்த பேனரை. வந்து அது எடுத்து எங்க கிட்ட கொடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. நைஃப் போட்டு கிழிச்சு எடுத்துட்டு போறாங்க. எம்ஜிஆருக்கும் வந்து ரசிகர் தான் தொண்டர்களா மாறினாங்க. அவரு எவ்வளவு பெரிய தலைவர். அவரு வந்து எவ்வளவு ஒரு ஓட் பேங்க்ல ஜெயிச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் நாளைக்கு ஜெயிக்க போறாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னா ட்ரோல் பண்ணோம்னா அவங்க வந்து இப்பெல்லாம் இருக்காங்க. பொதுமக்களுக்கு தெரியும் எங்க எங்க என்னென்ன நலத்திட்டம் உதவி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணீர் பந்தல் வந்து நாங்க வைக்கிறத பார்த்துட்டு மத்த கட்சி எல்லாமே ஓபன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையில வந்து இது அடுத்த வந்து மாநில மாநாடு நடைபெற போறதா அறிவிக்கப்பட்டு அதுக்கான பூமி பூஜை வந்து நடைபெற்றிருக்கு. இது உங்க மத்தியில் என்ன எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு? இதுக்கு என்னென்ன தடை போட போறாங்கன்றதுதான் ஒரு தாவைக்கானாலே தடையா எதிர்பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு வந்து எல்லாருமே ரொம்ப ஆசையா அவளோட வெயிட் பண்றோம். அப்ப தளபதியோட 2 கோட்டை ஒண்ணு இருக்கு. ஒண்ணு கேரளா, இன்னொன்னு மதுரை. அங்க எவ்வளோ தாவேகா தொண்டர்கள் இருப்பாங்க. அவரு சும்மா அன்னைக்கு போனாரு அந்த பக்கமா, அப்பயே எவ்வளோ தாக்கத்தை எதிர்பார்த்திருப்பாங்கன்னு பாருங்க. நான் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தேன். அப்ப அன்னைக்கு வந்து 2 தலைவர்கள் அங்க வந்திருந்தாங்க. இது அன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவரும் அன்னைக்கு வந்திருந்தாரு கோயம்புத்தூர்ல. அன்னைக்கு தளபதியும் வந்திருந்தாரு. அன்னைக்கு வந்து தளபதியை பார்க்க மட்டும்தான் அந்த கோயம்புத்தூரே சம்பிச்சு போச்சு. அன்னைக்கு ஆட்டோல வந்து அந்த மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி எங்க கட்சி தலைவர் வந்திருக்காரு, எல்லாரும் வந்து பாருங்க பாருங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம தேடி போய் பார்க்கறது தான் தளபதியோட தொண்டர்கள். அப்போ மாநாடு, அடுத்த மாநாடு அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஊர்ல இருந்து வருவாங்க. ஆனா அவங்க இப்ப இருக்க எல்லா ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள்னா, இந்த ஒரு மாநாடை வந்து கொஞ்சம் நல்லபடியா நடத்தி கொடுக்க நீங்க கொஞ்சம் ஒத்துழைங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த வருஷம் நாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்க முடியும். ஏன்னா அடுத்த வருஷம் நாங்க தான் இருப்போம்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல, குறிப்பா வந்து இவ்வளவு கூட்டம் வந்து கூடினாலும் பெரும்பாலும் வரவர்கள் யாரும் ரசிகர்கள் தான். இந்த ரசிகர் வந்து கட்சியோட தொண்டர்களா மாறல. இது வந்து பெருளவு ஓட்டுல வந்து பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்களே. வரவங்க வந்து ரசிகர்களா தொண்டர்களா? எப்படிலாம் வந்து நம்ம தாவேக இந்த மாதிரி பேச முடியுமா? ஏன் ரசிகர் தொண்டர்கள்லாம் எம்ஜிஆருக்கும் வந்து ரசிகர் தான் தொண்டர்களா மாறினாங்க. அவரு எவ்வளவு பெரிய தலைவர். அவரு வந்து எவ்வளவு ஒரு ஓட் பேங்க்ல ஜெயிச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் நாளைக்கு ஜெயிக்க போறாங்க. இந்த மாதிரிலாம் சொன்னா ட்ரோல் பண்ணோம்னா அவங்க வந்து இப்பெல்லாம் இருக்காங்க. பொதுமக்களுக்கு தெரியும் எங்க எங்க என்னென்ன நலத்திட்டம் உதவி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணீர் பந்தல் வந்து நாங்க வைக்கிறத பார்த்துட்டு மத்த கட்சி எல்லாமே ஓபன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தண்ணீர் பந்தல். அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயம், நாங்க மோர் பந்தல் ஓபன் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு புக்கு எல்லாமே கொடுத்து பண்ணோம். காமராஜர் பிறந்த நாளுக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு நோட்டு புக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் இது வந்து மற்ற கட்சி எங்கேயுமே நான் வந்து பார்க்கல. இந்த மாதிரி எங்கேயுமே ட்ரெண்டிங்காக நான் பார்க்கல. ஏன்னா தாவேகா தொண்டர்கள் என் தளபதியோட அறிவுறுத்தல் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் வட்டம் வாரியாகவும் எல்லா இடத்துலையும் எல்லாம் போய் சேரணும் மட்டும்தான். குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் ரொட்டி திட்டம்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு திட்டத்தை தொடங்கணும்னா 100 நாள் 100 வாரம் கரெக்டாக கொடுக்கணும். ஒரு வாரம் கொடுக்கலனாலும் அவங்க அடிப்பட்ட தொண்டையிலேருந்து நீக்கப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதோட தான் தளபதி நடத்திட்டு இருக்காரு. ஒரு விஷயம் எடுத்தோம் கவுத்தோன்னு நாங்கள் வந்து பண்ணலை. மக்கள் இயக்கத்துல இருந்து எல்லா நலத்திட்ட உதவியும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கட்சியா வரும்போது அவங்க கண்ணுக்கு வந்து நாங்க கெட்டவங்களா தெரியும். அப்போ நாங்க நல்லவங்களா தெரிஞ்சோம். இது மட்டும்தான் அவங்களோடது. என் தளபதி பிறந்த நாள் நடந்தது 22ஆம் தேதி. அப்போ வந்து ஒரு பேனர் ஒன்று வந்து அண்ணா நகர் சார்பாக எங்கள் பழனி அண்ணா சார்பாகவும் நந்தாண்ணா சார்பாகவும் வட்ட நிர்வாகி எல்லா சார்பாகவும் ஒரு பேனர் நான் வச்சோம். மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே பசங்க எல்லாருமே வந்து ஒர்க் போயிட்டு சின்ன சின்ன ஆசைங்களுக்கு சேர்த்து வச்ச காசு ஒரு தளபதி பிறந்த நாளைக்கு பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு செடி கண்கள் கொடுத்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து என்னென்ன தளபதிக்கு என்னென்ன கொடுக்கலாம் ரத்த தான முகாம் நடத்தியிருக்கோம். எல்லாமே இந்த தடவை தளபதி பிறந்த நாளைக்கு மரக்கண்கள் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நாங்கள் இறங்கணும். அந்த பேனர் வந்து அவங்களுக்கு
கார்பரேஷனில் போயிட்டு பர்மிஷன் வாங்க சொல்லி காவல்துறை அண்ணன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போனால் அவங்க கார்பரேஷனில் இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வச்சதுக்கப்புறம் காலையில் வந்து அதை எடுக்க சொல்கிறாங்க. அது ஏன்னு எங்களுக்கு புரியல. அதே மாதிரி ஒரு மற்ற கட்சி வந்து அதே ரோட்டில் பேனர் எல்லாமே வைக்கிறாங்க. அப்போ அவங்கள எடுக்க சொல்ல மாட்டாங்க. பசங்க எவ்வளோ ஆசைப்பட்டு வச்சுருப்பாங்க அந்த பேனரு. 8க்கு 60 அண்ணா நகர் முதல்ல வச்சுருக்கோம் நாங்கள் அந்த பேனரை. வந்து அது எடுத்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, நைஃப் போட்டு கிழிச்சு எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த மனசுல வந்து இந்த தடவை ஒன்றை நாங்கள் அடுத்த வருஷம் 2ஆ திருப்பி வைப்போன்ற ஒரு ஓகே. இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து நிறைய தாவேக தொண்டர்கள் வந்து மற்ற டிவி சேனல்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்றாங்க. பேட்டி கொடுத்த பசங்க வந்து அரசியலற்ற பசங்களா இருக்காங்க, அரசியலே தெரிய மாட்டேங்குது, இதுதான் தாவேகோட தொண்டர் நிலைமைன்னு சொல்றாங்க. அவங்க என்ன பதிலா இருக்கும்? இப்படிதான் வந்து அவங்க ட்ரோல் பண்றேன்னு சொல்லி அவங்க வளரணும்னு சொல்லி ட்ரோல் பண்றாங்க. ஆனா நாங்க ஏற்கனவே வளர்ந்துட்டோம். சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பண்றாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த சின்ன பசங்க தான் இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்களே. அவங்களுக்கு இப்போ வந்து எங்கள் கட்சியில் எவ்வளோ பெரிய அரசியல் காலத்தில் இருக்காங்க. இப்போ ஏஎஸ் பழனி அண்ணாலாம் எத்தனை வருஷம், 11 வருஷமாக உழைச்சிருப்பார் அந்த அண்ணன். பகுதியில் வந்து நான் ராகவானந்தா அண்ணா அவங்களும் எத்தனை வருஷமாக உழைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே உழைச்சிட்டு தான் வந்திருக்காங்க மக்கள் இயக்கத்துலேருந்து. ஏன் அவங்க முன்னாடி போயிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணலாமே? ஏன் அவங்க பண்ணாமல் யங்ஸ்டர்ஸ் வச்சு எங்களை பண்ண வைக்கிறாங்க? நாங்கள் வளரணும், மற்ற கட்சி மாதிரி இந்த சின்ன பசங்க வளரக்கூடாது, நாங்கள் வளர்ந்துட்டு அப்படி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. தாவேக்கால அப்படி கிடையவே கிடையாது. தளபதியோட அறிவுறுத்தல் படி ஒவ்வொரு விஷயம், சின்ன விஷயம் இங்கே என்ன நடக்குது, வட்டத்தில் நடக்குது முதற்கொண்டு எல்லாமே அங்கே தெரியும். அப்படி தான் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ். அதை விட மகளிருக்கு மட்டும்தான் முதல் உரிமை கொடுக்குறாரு தளபதி. எங்கேயுமே இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வளரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் வளருங்க, நாங்கள் ஏற்கனவே வளர்ந்துட்டோம். மக்களை போய் கேளுங்க. நீங்கள் சும்மாவே இப்போ நம்ம எல்லா விஷயமும் நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. நாங்கள் இந்த ஒரு நாள் இது சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து அதை ஆரம்பிச்சிட்டோம். எங்கே குறைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து அந்த ஒரு இது கொடுத்து பாக்ஸ் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. வீடு வீடாக போயிட்டு குறைகள் கேட்குறது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்கும் போது கடைசியில் வந்து நாங்கள் உண்மையை மட்டும்தான் எழுதியிருக்கோம். என்னென்ன கட்சி என்னென்ன பேர், அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல, எல்லாம் கட்சி. ஆனால் நாங்கள் உண்மையாக தான் எழுதியிருக்கோம். டிவிக்கேன்றத வரவேற்பு அதிகமாக தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன குறைகள் கேட்டாங்களோ அவங்க பண்ணுறாங்களோ இல்லையா, அந்த ஒரு நாள் இதில் நாங்கள் பண்ணோம். எங்கள் தெருவில் வந்து குப்பை வண்டி வரலைன்னாங்க. உடனே வந்து அங்கே ஏஓவை பார்த்து எங்கள் வட்ட நிர்வாகி முத்து அவர் வந்து உடனே போயிட்டு அவங்கக்கிட்ட பார்த்து பேசி, இணைச்செயலர் அவர் போயிட்டு பேசி உடனே வந்து வர வச்சார். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் லைட் எரியலன்னு சொன்னார். உடனே அவங்கள போய் பார்த்து நாங்கள் எங்கள் மன்ற சார்பில் நாங்கள் யார்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம்னா ஒரு வட்ட நிர்வாகிகிட்ட போய் சொல்லுவோம். அவங்க உடனே ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அது வந்து எல்லாமே நாங்கள் உடனே எல்லாமே ஆக்ஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே சார், இவ்வளோ நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிண்ணா.